அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிளி மண்வாசனையோட திரைப்படத்திற்கு வந்திருக்காரு பாருங்க, இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்றேன். ஆனா நீங்க பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர்கள், சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தாரு போனாரு, கோச்சுட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமலஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனா நீங்க என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்துல, இப்ப மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பத்தி தப்பு கிடையாது. இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரிச்சாரு இதெல்லாம் நான் சொல்ற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பத்தி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்மயர் த ஸ்பிரிட். தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அடப் என்ன சொல்லுவாங்க, மேக்சிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமா பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்றேன். நான் அதிகமா பேசியிருப்பேன் பயந்த மாதிரி தெரியுது. தாய் கிழவி, பொண்ணு தாய் சிவகுமார், அன்பு சகோதரர் சிவகார்த்திகன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்போன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் சொன்னால் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் வந்து பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிபிராம்டர் பார்த்து அதை பார்த்து சரத்குமார் பேசலான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், when I look at that, I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று. இங்கேருந்து அதை பார்த்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் வந்து இந்த படத்தை கலக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு, ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் படத்தை வந்து இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை வந்து ஆலி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிழவி வந்து ப்ரமோஷன் அதெல்லாம் அதிரடியாக இருக்கும், அதிரடியாக இருக்கிறத நம்ம வந்து மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 வந்து 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால், அவங்க 20 மாற்றி 27 வராங்க. டே உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே வந்து மோதலண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு வந்து February 25, 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் பிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. Both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகளி பண்ணுவோன்னு. Both of them are adamant. ஸோ 2 படமும் February 1994 வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. ஏன்னா அந்த தாய் கிழவின்னு படம் பார்த்த உடனே the importance of women சொல்லியிருந்தீங்க. that is very very touching to me. காட் மதர் தான் தாய் கிழவி. ஊர் பக்கத்துலலாம் தாய் கிழவினா வந்து தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய் கிழவி. முதல்ல ராதிகா செல்வம் தாய் கிழவின்னு சொன்னா, என்ன தாய் கிழவி தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன், தாய் கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ற போது எவ்வளவு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனாலதான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். இட் இஸ் நாட் an easy task for women to succeed in this life. ஏன்னா அவங்க வந்து வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க,
எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால்தான் கலைஞர் அவர்கள் கலைரேசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னாச்சு சகோதரா? கேமரா மேலே போகணுமா? ஓகே. நம்ம அனைவரும் வந்து அங்கே குரல் கொடுத்தோன்னா வேற மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன் அந்த நேரத்தில். இல்லை, அது ஒரு செய்தியை வைரலாக போயிட்டு இருக்கும். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. தாய்க்கழி விட்டுருவீங்க, சொன்ன தாய்க்கழியை பற்றி மட்டும் எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கழி மண் வாசனை உள்ள திரைப்படத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேனா? ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்கோ. ஏன்னா 25 வயசுல டூடா வராமல் பின்ன வேற மாதிரி தாய்க்கலவன மாதிரி வர முடியும். நான் வந்து 25வது சிவா, உண்மையில 25 இயர்ஸ் ஓல்டு தான் நான். அந்த தாய்க்கலை படம் பார்த்தோன்னே, ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் வந்து சேமன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். வி ஆல் ட்ரை டு டூ அ ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், அ குவாலிட்டி ஃபிலிம் நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் வி டோன்ட் நோ. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாசிட்டிவ் பார்ப்போம். நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே இல்லை, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்து ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா, வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். ஆழி படம். இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் சோக் யூ. அதெல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன்களுக்கும் யூ ஹேவ் டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர். ஏன்னா இங்கே எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லையும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஐ மீன் சாரி, கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமலஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில். இப்போ மாறிட்டீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரை ரசிகர்னு சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்ட் சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர் தொழில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதுல ஹவ் அ உமன் ஷுட் பி. இதுல வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் டீசர் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்க வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் படம். ஏன்னா ஸ்பாயிலர் டெல்லிங் அபௌட் தி மூவி. அப்ப வந்து சொத்தை முதல்ல பிரிச்சு கொடுத்துட்டா 6 மாசம் இங்க நாட்டாமலே வந்துச்சு, 6 மாசம் இங்கே, 6 மாசம் இந்த வீட்டுல, பசங்க வீட்டுல போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்க உங்க சொத்தை கடைசி காலத்தை வில்ல வேணா எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல். அந்த மெசேஜை ரொம்ப கிளியரா பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்றேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவல்ல, அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், one of the best actors the Indian film industry has got is Radhika Sharath Kumar. அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்றேன். ஆனா நீங்க பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர்கள், சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி they will be, you know, boo you and things like that. But
சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. தியேட்டர்ல வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்க கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில்ஸ் தான், தாய் கிழவி, நான் தந்தை கிழவன். அதை பத்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு. கிழவன் சொல்றதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்படுகின்றேன். ராதிகா பாக்குறாங்க, என்னடா சொல்றாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி, அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து let us do something for this industry இருக்கோம். ராதிகா, I want you to live 100 years and keep on acting. தாய் கிழவியில இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா I appreciate you as a great actor in this industry and keep rocking. And சுதன் எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a distributor of this film. அண்ட் அருள், நீங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அதை வந்து the movie was moving and moving and moving and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again சுதன் and சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆழி படத்தையும் பாருங்கள் என்று சொல்லி வெற்றி சொல்லணும்லம்மா, என் படம் ரிலீஸ் ஆகுது. ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தாரு, போனாரு, கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். நான் கோச்சிட்டு போல, சந்தோஷமா அமைதியா நிம்மதியா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம். A progressive film, a progressive thought has been very clearly told in this film. நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்காக வந்த என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிநேகிதிகளுக்கும் இங்கே பத்திரிகை ஊடகங்கள் அவங்கள் அனைவருக்கும் என் கூட நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய சிவகுமார் முருகேசன் அவருடைய குழுவினருக்கும், கேமராமேன் விவேக், எடிட்டர் லோகேஷ், மேக்கப் வினீஷ் விஜயன், ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், மியூசிக் நிவாஸ், முக்கியமாக இன்னொரு தயாரிப்பாளர் சுதன் அவர்களுக்கும், இங்கே என்னுடைய சிநேகிதி எனக்கு வந்த மாதிரி அவருக்காக சிவகார்த்திகேயனுக்காக வந்த சூரிக்காகவும், இந்த படத்தை அன்போடு ஒரு நம்பிக்கையோட தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்த படத்தை நம்பி வாங்கி விநியோகத்துக்கு சண்டை போட்டு வாங்கி வந்திருக்கும் ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும், அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் அவர்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 48 இயர்ஸ்னு சொல்றீங்க, பட் இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எப்படி அந்த பொறுமை வந்தது என்று இந்த ஈவினிங் ஒரு சாட்சி தான். ரொம்ப பொறுமையா நாங்க உட்கார்ந்து இதெல்லாம் பார்க்கறோம்னா, உண்மையிலே எல்லாருடைய, நான் என்ன பார்க்கறேன்னா, எல்லாருடைய அன்பு, நம்பிக்கை, கஷ்டம், உழைப்பு, ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறி. அதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சிவாவை வந்து ரொம்ப வருஷமா நான் பார்க்குறேன். நான் வந்து அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படி மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்ப, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்டு இருக்கப்போ வந்து நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரிய கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொன்னேன், இல்லை என் மனசுல பட்டது நான் சொல்றேன். I somehow had a feeling that he will become a very big, somebody big, but not வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார்.
இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரிச்சாரு இதெல்லாம் நான் சொல்ற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேன். அவர் ஃபேஸ்ல ஈஸியா ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்ப எஸ் பண்ணு அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. சி கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலேயே சொல்லுவேன். அப்ப ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்ல இல்ல, புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த சினிமா. எவ்வளோ பேரோட கனவை நான் பார்த்திருக்கேன், எவ்வளோ பேரோட பயணத்தை நான் பார்த்திருக்கேன். இந்த நீங்க 48 வருஷம் என்ன காட்டுறீங்கல்ல, நான் என்னை பத்தியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் வந்து எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், நான் இன்னைக்கும் நான் எப்போ நினைக்கிறது வந்து, ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ வந்து, ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் வந்து ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டா எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பாரு. ஏன்னா தட் இஸ் ஹவு சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ், இட் ஆப்ரேட்ஸ். டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபர்ஸ்ட் வரதுக்கு. லக்கு வந்து நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பார்ப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம் கொஞ்சம் நஞ்சு. பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவரை எஸ்கேன்னு கூப்பிட்டேன், சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்போ என்னை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பண்ணு, என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து, இது வந்து உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணா மாற்றி என்ன நடிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாசு, நீங்க யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதுல வியப்புனா, இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்றீங்க, 4.5 மணி நேரம் உட்கார்ந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா, ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காம அவர் செஞ்சிருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கல்லாம் நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வாரு, 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப், அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்றதுக்கு. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டாரு, அது என் மைண்ட்ல ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஆனா இது எல்லாம் வந்து வேறங்க. நான் நடிச்சது ஓகே, எல்லாமே ஓகே. நான் நடிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது, அந்த வலியோட நீங்க நம்ப மாட்டீங்க. படம் பார்க்கும்போது தான் என் கூட நடிச்சவங்க பேரு கொஞ்சம் சொல்றீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்ல அப்படிம்பேன். ஏன்னா வழியில வார்த்தை கூட வராது. அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பெயினோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால நிக்க கூடாது. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர். அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பா ஒரு ஒரு மாதிரியா ஒரு பேஷனோட பண்ற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடிச்சேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். என்னுடைய கேரியர்ல நான் பார்க்காத டைரக்டர்ஸ் இல்லைங்க. என்னுடைய குரு பாரதிராஜா அவர்கள்லேருந்து, நான் ஒரு கே விஸ்வநாத்லேருந்து, பாபு சார்லேருந்து, இங்கே எஸ்பி முத்துராமன், நீங்கள் எவ்வளோ எந்த சங்கர் என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லா டைரக்டர்ஸ் கூட நடிச்சுட்டேன், பாலச்சந்தர் சார் தவிர. அப்படி இருக்கும்போது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க், அவன் வந்து ஈஸியா வெளியே வர மாட்டேங்க இந்த வார்த்தை. அப்பவே நான் நினைச்சேன் இவன் ரொம்ப அமுக்கி. இந்த ரொம்ப பேசாம இந்த அமுக்கி நிக்கிறவங்களெல்லாம் லேசுல நீங்க நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. தயவு செஞ்சு நான் பாலிடிக்ஸ் பேசுறேன்னு நினைக்காது. என் கணவர் போகும்போது என் கண்ணத்தை கீழே வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்றது வந்து அவரை பத்தி, சிவகுமார் முருகேசன். கரெக்டா எஸ்கே? அவர் வந்து வாயில இருந்தா, பட் ஐ கேன் see in his eyes how he was looking, calculating. அந்த ஷாட்டை எப்படி எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அந்த திறமையை நீங்க கண்டுபிடிச்சிக்க பாருங்க சிவகார்த்திகேயன். ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி அந்த எஸ்கே, அதாவது சிவகுமாரும் ஒரு டேலண்டோ என்கிட்ட வினீஷ் பத்தி சொல்ல போகுது. மேடம் நீங்க அவரை நம்புங்க, சிறப்பா பண்ணுவார்னு என்கிட்ட வந்து சொல்றாரு. நான் அப்படி பார்க்க, ஏன்னா நாங்க பாம்பே, லாஸ் ஏஞ்சலஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கெல்லாம் தாய்க்கிழவி எப்படியா தெரியும், நம்ம ஊர் தாய்க்கிழவி நம்ம. அப்ப சொல்றேன், வினீஷ் மேடம் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மேடம். அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் டு ரெகக்னைஸ் டேலண்ட் ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குன்னா, தட் மீன்ஸ் இது உங்கள் முதல் அடி. இனிமே பார்த்து கால் வைங்க, செய்யும் பார்த்து கால் வைங்க. சினிமாங்கிறது வந்து லக்ல வந்துடும், ஆனா தக்க வைக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும்தான். அதை நான் நம்புறேன். சில டைம் நம்ம நினைப்போம், சிவா நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. வந்தாங்க நிப்பான், மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். பயா அப்படிப்பேன். நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கிழவி என்ன கிழவி வேஷம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிடுறாங்க, இப்ப தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கு இந்த லோலா இருக்கேன் ரொம்ப ஓவர். பட் இருந்தா கூட அவ்வளோ பொறுமையா. ஆனா என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா போல. இல்லை மேடம் இது ஒன்றும் இல்லை மேடம், இது ஓகே, அப்படிதான் மேடம் எல்லாம் ஓகே, அப்படியே சொல்லி சொல்லி வேலை வாங்கினாரு சிவா. ஐ மீன் இன்னொரு சிவா. வெரி குட் சிவா. நீங்க வந்து அந்த உங்களுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும், ஒரு மியூசிக்ல இருந்து உங்க கேமராமேன் எப்படி ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பார்த்தேன். ரியலி உங்க அசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளவு படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அதாவா ஐயா எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டேன் ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி 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 கூட்டிட்டு போய். ஏன்னா அவங்களுக்கு பயம், நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், அந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆயிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பத்தி, படத்தோட கதையை பத்தி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல், ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதுல ஒரு மெசேஜ் வந்து, எல்லாரும் சொல்றாங்க நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்க பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை இது, சொல்ற மெசேஜ் இது. ஒரு தாயா சொல்ற மெசேஜ் இது. ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ்.
எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அது பார்க்க போது. இதெல்லாம் நான் கதையில கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். பட் இந்த படத்துல அதை நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டர் அந்த இடத்தை எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போறீங்களோ, எக்ஸ்ட்ரா எக்ஸலண்ட், வெரி நைஸ். நான் யூஸ்வலா என்னுடைய படங்களை பத்தி நான் ரொம்ப பேச மாட்டேன், பிகாஸ் ஐ திங்க் கண்டென்ட் ஷுட் ஸ்பீக். பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் ஃபிலிம். இது வந்து பெண்ணை பத்தி புகழ்ந்து, அதான் ஸ்ரீபிரியா சொல்ற மாதிரி பெண்களை பத்தி எவ்வளவு பேர் படம், அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான். அது வந்து நம்ம எப்படி அங்க சண்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நிக்கிறோங்கிறது தான் அந்த பெண்ணோட அந்த இடத்த வந்து நாங்க பிடிக்கிறோம் பாருங்க, அங்கதான் நாங்க நிக்கிறோம். கரெக்டாலு தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அடப் என்ன சொல்லுவாங்க, மேக்சிமம் ஒரு பெண்ணை திட்டினோம்னா கேவலமா பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கோல். நான் நிப்பேன். நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வந்தப்போ நான் ஒரு இந்த நான் நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன், பின்னாடி நிக்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்றாங்க, ஐயா பெரிய மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்றாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனில மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்டிலையோ பாரு என்ன சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல, என்னுடைய நம்பிக்கை அங்க போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்றேன். Because I want every woman, every girl, everyone to believe in yourself. சில டைம் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு வந்து என்ன அவமானப்படுத்தின மாதிரி, I don't want to go into it. நான் எனக்கு செல்ஃப் சிம்பத்தி எல்லாம் கிடையாது. சில டைம் அந்த வந்து என்ன தாண்டி அது போயிடும். எனக்கு வர வேண்டியது வாழ்க்கையா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது தாண்டி என்ன போகும்போது நான் எங்க ஜெயிக்கிறேன் தெரியுமா? தாண்டி போச்சா? ஓகே, சம்திங் பெட்டர் இஸ் தட். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். ஐ வாண்ட், இந்த படத்துல வந்து எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பொண்ணு சொல்ற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்டே வாங்க தெரியாது மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அடுத்த ஹீரோயின்ஸ், அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இத மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நாங்களும் தாக்கு பிடிச்சு நிக்கணுங்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும். இது நான் சினிமால இருக்கிறனால நான் சொல்றேன், என்னுடைய துறை சார்ந்து. பட் எல்லா துறையில இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தட் இஸ் தாய் கிழவி. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பயணத்துல இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்த பயணம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா நான் வந்து என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை, என்ன பாராட்டுறாங்க பாராட்டல, டசன்ட் மேட்டர். ஸ்ரீபிரியா கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்க இருக்கிற அத்தனை பேரை சொன்னாங்க, சிவா நீங்க கூட எனக்கு சொன்னீங்க, எல்லாரும் நேஷனல் அவார்ட் சொல்றாங்க மேடம், உங்களுக்கு நேஷனல் அவார்டு. மனிதம் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. I am really not in. அது வந்தா I am happy, வரலனாலும் I am happy. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I am proud to be who I am. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்க மகாலட்சுமி இங்க உட்கார்ந்துருக்கு, அவங்க வந்து லலிதா, பத்மினி, ராகினி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ராகினியோட பொண்ணு. இந்த மாதிரி அவங்கள ஒரு பெரிய ஹீரோக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க லலிதா, பத்மினி, ராகினியோட அவங்க யாரு அப்படின்னு கேட்டவரும் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என் புருஷன் மிரட்டிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாத, வேற யாரோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்தை நீ கெடுக்காத வாயை திறந்து இப்படியே என்ன சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் காம் ஆயிட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருது. ஸ்ரீபிரியா அவங்க நிறைய என்னை பத்தி பேசிட்டாங்க.
ஓகே, அவங்க வந்து எனக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர் நிரோஷா, என் பையன் ராகுல், நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கோஸ்டார்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும். ஐம் ஸோ ப்ரவுட் நான் இங்கே இருக்கேன்னு. அப்படி பார்க்கும்போது இந்த வயசுல ஹீரோயினா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னாரு. எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில், முக்கியமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டாக அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் அதுதான். இதில் வந்து நான் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட் என் தந்தைக்கு. நான் சினிமாவுக்கு வந்தப்ப என்னை அவமானப்படுத்தின, என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாமல் என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லேன், பேரே போடாதீங்கம்மா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரே நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசுனாங்க, தேவையில்லை, லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடாக சொல்கிறேன், தெனாவட்டோட சொல்கிறேன், எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை brothers and sisters a point. We are M.R. Radha's children. Thank you so much for giving me this platform, for giving me this journey. I want my friends and my family and my sister to come up because I want to thank them for supporting me. ஏன்னா நான் காலெல்லாம் உடஞ்சப்போ நான் ரொம்ப அழுத, நடக்க முடியுமான்னு நினச்சேன். தாய் கிழவிக்கு டான்ஸும் ஆடிட்டேன். தேங்க்யூ.